எங்களுக்கெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. நல்லா பேசுறது தான் நல்ல தலைவராக இருக்க முடியும். அதனால ஸ்டாலின் கொஞ்சம் தகுதி குறைவானவர் தான் என்ற மூட நம்பிக்கை அவர் ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்த வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்தது. அந்த மூட நம்பிக்கை அதுக்கு பின்னால தான் மறைஞ்சது. பேச்சாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லையா, செயலாளராக இருந்தால் போதும், செயல்படுவராக இருந்தால் போதும் என்பது அவர் வந்த பின்னால தான் நமக்கு தெரியுது. நான் பல நேரங்கள் நாங்கள் சொல்றோம், அவர் சரியான தலைவராக இருக்க முடியாது. என்னங்க ஒன்றும் சரியா விஷயத்தை கூட சொல்ல முடியல, இப்படி கருதி கொண்டிருந்தோம். பதவி இல்லாத 10 ஆண்டு காலத்தில் அவர் என்னென்ன யோசித்து வைத்திருக்கார் என்பதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இன்னும் 10 ஆண்டான முழுசா தெரியும் நினைக்கிறேன். இது யாரும் எண்ணி பார்க்காத திட்டங்கள் பலவற்றை அறிவிக்கிறார்கள். அந்த கல்வியில் நமக்கு அடித்தட்டு மக்களிடம், கிராமப்புற மக்களிடம், அதிலும் உழைக்கும் மக்களிடம் கல்வி முழுமையாக போய் சேரவில்லை. போய் சேர்ந்தாலும் அவர்கள் உரிய இடத்தில் போய் அமர்த்தப்படவில்லை. பெற்ற கல்வியினால் அமர்த்தப்படவில்லை. அந்த இடங்கள்லாம் போய் உட்கார்ல அவங்க. அதையெல்லாம் செய்வதற்கான முயற்சிகள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு புதிய தமிழ்நாட்டை கட்டியது கலைஞராக இருக்கலாம். அதை நல்ல வடிவத்தோடு ஆக்கி பிரமிக்கத்தக்க அளவுக்கு வெளி மாநிலங்கள் எல்லாம் பார்க்கத்தக்க அளவுக்கான ஒரு மாநிலமாக மாற்றியதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அதை நம்ம மகிழ்ச்சியோடு பார்த்த வண்ணம் இதையெல்லாம் பேச. அண்மையில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அது இன்னும் கூட வரலன்னு நினைக்கிறேன். வெளியே ஏன் சொல்லவில்லையோ, தேர்தல் போது சொல்லுவாரோ தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால், 2 ஆண்டுகளுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களை பற்றியெல்லாம் ஒரு குறிப்பெடுக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். தோல்விக்கு என்ன காரணம், அவன் ஏன் தோல்வி அடைந்தான், 10ஆம் வகுப்பு தேர்வில் ஏன் தோற்று போனான், அவனுக்கு ஏதாவது குடும்ப சிக்கலா, அப்பா இல்லாமல் இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம்? அல்லது அப்பா குடிகாரன், அந்த குடும்பத்தை வந்திருக்கலாம். இதை பற்றி கணக்கெடுக்க வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியல, இப்பதான் தெரியும். அதுல வேலை செய்கிற ஒருவர் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். அவங்கெல்லாம் கணக்கெடுத்து அவர்களை உடனடியாக வருகிற தேர்வில் எழுத வைப்பதற்கு குறுகிய காலத்தில் பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்வடைய வைத்து 12ஆம் வகுப்பில் அவர்களுக்கு எடுக்கிற பாடத்தில் தொடர்ந்து அவர்களை கண்வாய்த்து 2 ஆண்டுகள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2812 பேர் அவர்கள் முழுமையாக தேர்வடைய செய்து அவர்களுக்கான விருப்பமான கல்விகளுக்கான இடங்களை தனியார் நிறுவனங்களிலும் பெற்று, படிப்புக்கான கட்டணமும் கட்ட வேண்டாம், கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லை என்ற நிலையில் 2812 பேர் இந்த ஆண்டு கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். கிராமப்புறங்களில் இருக்கிற ரூரல் மாணவர்கள் மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல ஏன் அப்படி ஆச்சு, என்ன காரணம், அதை பாருங்கள். நமக்கு பெரிய அதிசயமா இருக்கு. இப்படி ஒரு முயற்சியை ஒரு அரசு செய்திருக்குமா என்றால், சமூகத்தின் மீது அக்கறை, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை, சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கூடுதல் அக்கறை. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த சுயமரியாதை சிந்தனை ஒரு சிறு இடைவெளி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அதை பார்ப்பார்கள். எவ்வளவு இப்படியெல்லாம் நம்ம எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். வாராது போன்ற மாமணி எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல வாராது போகின்ற மாமணியாய்த்தான் இப்போது வந்து வாய்த்திருக்கிறார்.